எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. மங்களகரமா வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான். மம்மி வாங்க, டாடி வாங்க, அங்கிள்ஸ் வாங்க, ஆண்டிஸ் வாங்க. உங்க குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க. எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மலிவான விலைக்கு வாங்க. ஒரே இடம் இந்த சின்ன பொண்ணோட காட்டு பங்களா. இது ஓட்டு வீடு தானே? சரி சரி, சின்ன பொண்ணு ஓட்டு வீட்டுக்கு வாங்கோ. மலிவான விலையில பழங்களை வாங்கிட்டு போங்க. ஸ்ட்ராபெரி, டிராகன், இன்னும் சில பழங்கள். என்னடா அது காட்டு கத்தா கத்துறோம், ஒத்தரை கூட காணும். நம்ம இங்க பழக்கடை போடுறது யாருக்கும் தெரியல போடுது. அச்சோ, எங்க காலங்கத்தால வீட்டு ஓனர் இந்த பக்கமா வருது. நம்ம வீட்டு வேலையை இந்த மாதிரி கடையை போட்டதை பார்த்ததுன்னா அது நம்மளை கச்சா முஷான்னு திட்டுமே. இந்த பொம்பளை இப்போ எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? சரி, நம்ம பொழப்புக்காக தானே நம்ம இந்த பழத்தெல்லாம் வித்துட்டு இருக்கோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சும்மா இருக்கணும்னு தான் 10 கிலோமீட்டர் போய் இந்த பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு விற்கிறேன். இதில் ஏதோ கொஞ்சம் காசு கிடைச்சா இந்த பொம்பளையோட வாடகையும் மாதம் மாதம் நான் கரெக்டாக கொடுத்துருவேன். வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ சாப்பாடு கடை தானே போடுவேன், இன்னைக்கு என்ன பழத்தை போட்டு வித்துட்டு இருக்க, அதுவும் வீட்டு வெளியில? கோகிலாமா, நான் டெய்லி வெரைட்டி ரைஸ் பண்ணி ஒரு ஹோட்டலில் எடுத்து போய் வித்துட்டு வருவேன்ல. என்ன கோகிலா அம்மா? என் பேர் சொல்லி கூப்பிட்டாதான் உனக்கு நல்லா இருக்குமா? ஓனர் அம்மான்னு கூப்பிடு. சாரி ஒன்றம்மா, தெரியாம சொல்லிட்டேன். ஏன் வாயில ஓனர்னு வராதா? ஒன்றரைம்மா ரெண்டரைம்மான்ற. காலைல ஏதோ காரமாக சாப்பிட்டுட்டேம்மா, அதான் பேசும்போது லைட்டா பார்த்தீங்களா சைடு வாங்குது. அது வந்து என்ன சொல்லிட்டு இருந்தா, நான் யூஸ்வலாக டெய்லியும் வெரைட்டி ரைஸ் கொண்டு போய் ஒரு கடையில் விற்றுட்டு காசு வாங்கிட்டு வருவேன்ல, அந்த ஹோட்டலு ரெனோவேஷன் பண்ண போகிறாங்க. இன்னும் 3 மாதத்துக்கு அந்த ஹோட்டலில் எதுவுமே விற்க முடியாது, எல்லாம் இடித்து கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டல் ஓனர் ரொம்ப தங்கமானவர். அவர் ஒரு 3 மாதம் உன்னோட வெரைட்டி ரைஸ்லாம் வேற எங்கன்னா விற்றுருமா, 3 மாதம் கழித்து மறுபடியும் இந்த ஹோட்டல்லையே உன்னோட வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால என் வீட்டு முன்னாடி போட்டு வித்துட்டு இருப்பியா நீ? ஏற்கனவே வாடகை ஒழுங்காக கொடுக்க மாட்டேன், இதில் பழக்கடை சாப்பாடு கடைன்னு எல்லாத்தையும் என் வீட்டு முன்னாடியே போட்டுட்டு இருப்பியா? இனிமேல் வாடகையில் 500 ரூபாய் நான் ஏற்றுறேன். இந்த மாதிரி கடைகள்லாம் இங்கே போட்டேன்னா எனக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். எனக்கு வருமானம் இல்லைன்றதுனால தான் இந்த மாதிரி பழங்களை போட்டு வித்துட்டு இருக்கேன். இதில் வர காசு நான் உங்களுக்கு தான் வாடகையே கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி 500 ரூபாய் ஏற்றுனீங்கன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. கட்டுப்படி ஆகலையோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. முதல்ல இந்த கடையை இங்கேருந்து எடு, இல்லைனா மாதம் மாதம் நான் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன். சரி, என்ன பழம்லாம் வச்சுன்னுங்கிற காட்டு? இதெல்லாம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ்மா. ஸ்ட்ராபெரி, லிச்சி, டிராகன் ஃப்ரூட்டு இதெல்லாம் தான் வித்துட்டு இருக்கேன். எவ்வளோ இந்த பழங்கள்லாம்? ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 70 ரூபாய்மா. லிச்சி 1 கிலோ 350 ரூபாய் கொடுக்குறேன். டிராகன் ஃப்ரூட்டு 1 100 ரூபாய்மா. அடியா தாடி, இன்னும் இவ்வளோ வேலை சொல்கிறேன். ஒரு பழம் வச்சுன்னு 100 ரூபான்ற? ஆமாம்மா, இதெல்லாம் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு, சீசனில் மட்டும் தான் கிடைக்கும். அதுவும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது, அதனால இதெல்லாம் விலை ஜாஸ்தி தான். அதுவும் இல்லாமல் நான் விலை ரொம்ப குறைச்சலாக தான் சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் பெரிய மால்லெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா டபுள் விலை வச்சு விற்பாங்க. சரி சரி, பரவாயில்ல, கடை போட்டுக்கோ. எல்லா டப்பாலையும் ஒன்று ஃப்ரீ போட்டு எனக்கு கொடுத்துரு, நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். சனிக்கிழமை ஒரு டப்பா என் வீட்டுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அமைச்சிரு. இன்னும் நான் வியாபாரமே ஆரம்பிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே நான் முதலே ஃப்ரீயாக கொடுத்தேன்னா நான் எங்கம்மா லாபம் எடுப்பேன்? அப்படின்னா என்ன சொல்ல வர? எனக்கு நீ பழம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா? அப்படின்னா நான் சொல்லுவேனாம்மா, கொஞ்ச நேரம் இருங்க, யாராவது முதல்ல போனி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த பழம் தரேன். என்னது, நீ பழத்தை விற்கிற வரைக்கும் நான் காத்து கடந்து இந்த பழத்தை வாங்கிட்டு போகணுமா? எனக்கு ஒரு வேலை கிடையாது. 3 பழத்தையும் கவரில் போட்டு கொடு, நான் எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்புறேன். ஐயோ, வியாபாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி வேற வந்து ஒரே கரிசல் பண்ணுது. கேட்குறது ஓசி, அது வேற ரொம்ப ஒய்யாரமாக கேட்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஏய், அது என்னடி யோசிச்சுட்டு இருக்க? பழம் தானே உன்னை கேட்டேன், என்னவோ உலகத்தையும் வாங்குற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்க. அது வந்து உணரம்மா, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நானே இந்த பழங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் இப்போ கிளம்பி போங்க. சரி சரி, பழம் எடுத்துன்னு வரும்போது வீட்டு வாடகை எடுத்துன்னு வந்து கொடுத்துரு. சாரி கிழவி, இப்போ தானே 20ஆம் தேதி ஆகுது, இன்னும் 10 நாள் இருக்குது வாடகைக்கு, அதுக்குள்ளே வாடகை கேட்குறானே. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ ஓனரம்மா, இன்னைக்கு தேதி 20 தான் ஆகுது, இன்னும் 10 நாள் இருக்குது. 1ஆம் தேதி தானே நான் வாடகை கொடுப்பேன். இங்கே பாரு சின்ன பொண்ணு, இனிமேல் ரூல்ஸ்லாம் மாறிடுச்சு. இனிமேல் எல்லா மாதமும் அடுத்த மாதத்தோட வாடகையை அதுக்கு முன் மாதம் 20ஆம் தேதியே கொடுத்துடணும். சரியா? 1ஆம் தேதியில் என்னால் வந்து வாடகை கலெக்ஷன் பண்ணின்னு இருக்க முடியாது. ஓனரம்மா, இதெல்லாம் ரொம்ப அராஜகம். அடுத்த மாதத்தோட வாடகையை முன் மாதமே 20ஆம் தேதிக்கெலாம் கொடுக்கணும்னு சொன்னால் எப்படிமா? அதெல்லாம் அப்படி தான், கொடுக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணின்னு கிளம்பு. அடி பாவி, காலங்காத்திலே வந்து குண்டு மேலே குண்டு போடுறாளே. இப்போ என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரியலையே நம்ம. ஓனரம்மா, கஸ்டமர் யாரோ வந்திருக்காங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்.
ஆ சரி சரி போப்பா. என்னம்மா ஏதாவது வேணுமா? ஆண்டி என்ன ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? ஸ்ட்ராபெரி, டிராகன் ஃப்ரூட்டு, லிச்சி, உனக்கு என்ன வேணும் சொல்லுமா? பாட்டி பாட்டி, எனக்கு ஒரு டப்பா ஸ்ட்ராபெரி வாங்கி கொடுக்குறீங்களா? இதெல்லாம் என்ன பழம்? இது கூட நான் இந்த பழத்தெல்லாம் பார்த்ததே இல்லையே. இது போய் கேட்குறேன், இது எப்படி இருக்கும்னு தெரியுமா உனக்கு? பாட்டி, அம்மா கூட வந்து நான் நிறைய தடவை சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பழத்தை வாங்கியிருக்கேன். இது பேர் ஸ்ட்ராபெரி, எனக்கு வாங்கி கொடுங்க. சோப் சோப்பாக இருக்கு பாருங்க. அம்மா இந்த சாப்பிட்ற டப்பா இருக்குதே, அது எவ்வளோம்மா காசு? ஒரு டப்பா 70 ரூபாய் பாட்டி. ஆ 70 ரூபாவா? அவ்வளோ காஸ்ட்லியா? என்னம்மா இவ்வளோ விலை சொல்கிறேன்? பாட்டிமா, இது பழம் காஸ்ட்லியானது தான். வெளியெல்லாம் ஒரு டப்பா 100 ரூபான்னு விற்பாங்க. நான் இங்கே கம்மி பண்ணி தான் விற்கிறேன். இந்த ஆண்டி சொல்கிறது உண்மைதான் பாட்டி. இந்த பழம் காஸ்ட்லி தான், 100 ரூபான்னு விற்பாங்க. இவங்க கம்மியாக தான் விற்கிறாங்க. எனக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? சொன்னால் சேர்த்தா ராசாத்தி, வாங்கிக்கோ. ஆண்டி ஒரு பாக்ஸ் கொடுங்க. ஓ, உனக்கு பிடிச்ச பாக்ஸை நீ எடுத்துக்கோமா. இந்தம்மா 100 ரூபா. மிச்சம் இருக்கிற 30 ரூபாய்க்கு அந்த டைனோசர் பழம் கூட. என்ன டைனோசர் பழமா? அதெல்லாம் இங்கே கிடைக்காது பாட்டிமா. அதாம்மா அண்ணாச்சி பழத்துக்கு பால் பிங்க்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு பழம் வச்சு நிற்கிறிய, அது கொடு. 30 ரூபாய் கொடு. ஐயையோ பாட்டி, அது ஒரு பழம் 100 ரூபாய். 30 ரூபாய் கொடுத்தா எனக்கு கட்டுப்படி ஆகாது. நீங்கள் கிளம்புங்க. ஆ சரி சரி, சேஞ்சுனா கொடு. எந்த பழத்தை கேட்டாலும் இன்னும் தங்க விலை சொல்கிறேன். பழத்தெல்லாம் வாங்குறதா இல்லை வீட்டில் வச்சு அழகு பார்க்குறதான்னு தெரியலையே. பாட்டிமா, வெளியிலலாம் இந்த பழத்தோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து வாங்குங்க. அதனால தான் உங்களுக்கு சட்டுன்னு கோவம் வருது. இந்த பழத்தெல்லாம் சாப்பிடுங்க, உங்களுக்கு கோவம் கம்மியாயிடும். இவ்வளோ வயசில் கோவப்படுறது நல்லதுக்கு இல்லை. ஆ நல்லா மக்களையே பேசுகிறோம்மா நீ. பிஸ்னஸில் பெரிய ஆளாக வருவேன். போயிட்டு வரேன். இனிமேல் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் கடை போட்டுருவேன். பழம் வேணும்னா இங்கே வந்து வாங்கிட்டு போங்க. சரிதாம்மா வரேன். ஐயோ, இந்த ஆமாவாய் ஒன்றும் இங்கேருந்து கிளம்பலையா? சின்ன பொண்ணு, அதான் பழத்தை வச்சுட்டல, ஒரு 3 டப்பா போட்டு கொடு. நானே கடனை உடனே வாங்கி இந்த கடையை போட்டு எப்படியோ வியாபாரம் பண்ணி லாபம் பார்க்கலான்னு இருந்தா இந்த சோப்பு டப்பாவாய் காலங்கத்தால இங்கே மோப்ப பிடிச்சின்னு வந்துட்டாலே. இவகிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னு தெரியலையே. பழத்தெல்லாம் ஓசியில் கொடுத்துட்டேன்னா அப்புறம் எப்படி நான் காசு சம்பாதிக்கிறது? கடவுளே, யாராவது அனுப்பி என்னை கொஞ்சம் காப்பாத்துப்பா. சின்ன பொண்ணு, அங்கே என்ன கவுந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்டேருந்து எப்படி தப்பிக்கலான்னு தான் பார்த்துன்னுக்கிறேன். தேன் கூட்டு கழிச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆமாப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. என்ன கமெண்ட் போடுறதுலாம் யோசிக்காதீங்க, ஏதாவது ஒரு கமெண்ட் போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம்.